இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 24வது நாள். இந்த தியானத்தை பல பகுதிகளாக நாம் பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கருத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இப்போது நாம் இருப்பது 4வது பகுதி. இந்த 4வது பகுதி வந்து 3வது பகுதியோட தொடர்ச்சி. அவ்வளவுதான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பகுதியாக இது பிரித்தேன், 4வது பகுதியாக. மற்றபடி இது வந்து 3வது பகுதியோட தொடர்ச்சி தான். அதாவது 3வது பகுதியில நம்ம ட்ராக், நம்ம நடக்க வேண்டிய பாதை, நம்ம ஓட வேண்டிய பாதை என்னவென்று பார்த்தோம். சிலுவை பாதை. அதுதான் உண்மையான சிலுவை பாதை. அந்த பாதையில் தான் நாம் நடக்க வேண்டும். ஆனா அந்த பாதையில் நடக்கக்கூடிய சக்தி, பலம், வல்லமை நமக்கு இல்லை, நம்மளால முடியாது. அப்போ தூய ஆவியானவர் என்ன செய்யறாரு? இயேசுவுக்குள் இருந்த அந்த வல்லமையை, அந்த வாழ்வை நமக்குள்ள கொண்டு வராரு. 33 ஆண்டுகள் இயேசு எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போன்று புதுமைகள், அற்புதங்கள் செய்த அதல்ல, அது வேற. ஒவ்வொருத்தங்களும் அது கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அது மற்றபடி வாழ்க்கை, நம்முடைய மனநிலை, நம்முடைய மனப்பான்மை, நாம் சிந்திக்கிற விதம், தீர்மானம் எடுப்பது, இப்படி நம்முடைய வாழ்க்கை வந்து இயேசுவை போல இருக்கணும். அப்பதான் இந்த ஓட்டத்தில் நம்ம ஓட முடியும். அதுதான் இந்த 4வது பகுதி நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனி என்ற பெயரில் தலைப்பில் நாம் வந்து தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட சில அந்த பண்புகளை பார்த்தோம். ஆவியின் கனியில் 9 பண்புகள் உண்டு, சுபாவங்கள் அல்லது குணங்கள். அதுல வந்து நம்ம பார்த்தது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை. இவ்வளவு நம்ம பார்த்து கடந்த செய்தியில நம்பிக்கையை பற்றி பார்த்தோம். ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தொடங்கி வைப்பவரும், அது முடிவுக்கு, அது நிறைவுக்கு கொண்டு வருபவரும் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் பதிக்க வேண்டும். எபிரேயர், இந்த வசனத்தை வாசித்தா நன்றாக இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர், the letter to the Hebrews, எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துடைய முதல் பகுதி. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவுக்கு கொண்டு வருபவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஆஹா! நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவுக்கு, ஃபுல்ஃபில்மெண்ட், அதை நிறைவுக்கு கொண்டு வருபவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஏன் அந்த ஆசிரியர் அப்படி சொல்றாருன்னா, 11வது அதிகாரத்துல நிறைய பேர் லிஸ்ட் இருக்கு. இவங்கெல்லாம் ஓடியவங்க தான், கிறிஸ்தவ வாழ்க்கை, அது அவங்க வாழ்க்கையில ஓடினவங்க, கட்டளை கடைபிடித்து ஓடினவங்க தான், நம்பிக்கை வைத்து ஓடினவங்க தான். ஆனா நீங்க கண்களை பதிய வைக்க வேண்டியது இயேசுவின் மீது. அதான் 12வது அதிகாரத்துல சொல்றாரு. இத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது கண்களை பதிய வைங்க. ஏன்னா அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கை தொடங்கி வைப்பவரும் நிறைவுக்கு கொண்டு வருபவரும் அவர் தான். அவருடைய வாழ்க்கையை தியானிப்போம். அருமையா இருக்குங்க. அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போவது கனிவு என்ற பண்பு, அந்த சுபாவம் இயேசுக்குள்ள இருந்த அந்த கனிவு. ஆங்கிலத்தில் மீக்னஸ் சொல்லலாம், அல்லது ஜென்டில்னஸ் சொல்லலாம். கனிவு அல்லது சாந்த குணம், இப்படி சொன்னா ஒரு சிலருக்கு புரியலாம். சாந்த குணம், மீக்னஸ், ஜென்டில்னஸ், இதுதான் கனிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சரி, அப்ப நம்ம எங்க போனோம்? இயேசுவை பார்க்க. நம்ம டிக்ஷனரி வந்து இயேசு தாங்க. எல்லாம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு டிக்ஷனரி வந்து இயேசு தான். எந்த சூழ்நிலை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், எல்லாத்துக்குமே நம்மளுடைய டிக்ஷனரி வந்து இயேசு தான். அவர் தான் நமக்கு அந்த பொருளை, அர்த்தத்தை சொல்லி தருவாரு. அப்போ கனிவுங்கிற வார்த்தை, இந்த பண்புக்கு நம்ம பார்க்க வேண்டியது இயேசு. அவர் தான் நம்முடைய முன்னோடி, நமக்கு முன்னாடி ஓடியவர், நமக்கு முன்மாதிரி. ஓகே, கனிவு என்ற இந்த பண்புக்கு இயேசுவை பார்ப்போம். ஏசாயா ஆகமம் 42வது அதிகாரம் முதல் 2 வசனம். ஏசாயா 42வது அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனமும். அங்க கடவுள், தந்தையாம் கடவுள் சொல்றாரு பாருங்க, அருமையா இயேசுவை பத்தி தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இதோ என் ஊழியன், இதோ என் ஊழியன், இவரே நான் தெரிந்து கொண்டவர். ஐ ஹவ் சோசன் ஹிம், நான் தெரிந்து கொண்டவர். இவருக்கு நான் ஆதரவு அளிப்பேன். சரி, என்ன காரணம்?
இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. ஆஹா, இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருக்குள் அல்லது இவருள் என் ஆவியை தங்கும்படி செய்வேன். அப்ப நம்ம நினைக்கலாம் அவர் இயேசு அதனால. நான் அப்படி கிடையாதுங்க. அதனால கிடையாது. இவருக்குள் என் ஆவியை தங்குபடி செய்வேன், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படை. என்ன காரணம்? இயேசு சில காரியங்கள் தந்தையின் விருப்பத்தின்படி சில காரியங்களை செய்தார். அவருடைய குணம், அவருடைய அந்த வாழ்வை தந்தை பார்த்தார். என்ன பார்த்தார்? 2வது வசனத்தை பாருங்க, நல்ல அருமையா இருக்கு. அவருடைய வாழ்க்கை, அவர் மக்களுக்கு நீதி வழங்குவார். சரி, அவர் நீதி நேர்மை நிலைநாட்டுவார். அடுத்தது, அவர் கூக்குரலிட மாட்டார். அவர் கத்தி கத்தி பேச மாட்டாரு. அதாவது வாக்குவாதம் பண்ண மாட்டாரு, சண்டை சச்சரவு இட மாட்டாரு. அதுதான் அவர் கூக்குரலிட மாட்டார். அடுத்தது, அவர் தெருவில் தம்முடைய குரலை எழுப்ப மாட்டார். தெருவில் தம்முடைய குரலை எழுப்ப மாட்டார். அதாவது சத்தம் போட்டு பேச மாட்டார், அப்படி கிடையாது. அது கோபமா பேச மாட்டாரு, எரிச்சல் அடைஞ்சு பேச மாட்டாரு, சண்டைக்கு போக மாட்டாரு, வாக்குவாதத்துக்கு போக மாட்டாரு, போராட்டம் நடத்த மாட்டாரு. அப்படி உரிமை இப்பதான். அதனால என் ஆவியை அவருக்குள் தங்கும்படி செய்வேன். அந்த கனிந்த உள்ளம் பாருங்க, சாந்த குணம், நோ ஃபைட்டிங், நோ. அதாவது இது மத்தேயு, அந்த திருத்தூதரான மத்தேயு என்ன செய்யறாரு? இந்த வசனத்தை எடுத்து ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறாரு, எக்ஸாம்பிள் காட்டுறாரு. இந்த வசனத்திற்கு இயேசுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி எடுத்துக்காட்டு காட்டிட்டு இந்த வசனத்தை அவர் அங்க போடுறாரு. நன்றாக நான் படிக்கணும். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 1 முதல் 20 முடிய நம்ம வாசிக்கணும். எடுத்துக்காட்டு கனிந்த இயேசுடைய வாழ்க்கையில இருந்து இந்த கனிவு என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மத்தேயு நற்செய்தியாளர் அங்க தருகிறார். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 1 முதல் 20 முடிய வசனங்கள் அருமையா அவருடைய வாழ்க்கையில காட்டுறாங்க. அதாவது இயேசுவும் சீடர்களும் ஒரு முறை ஒரு வயல் வழியே போயிட்டு இருக்காங்க. கோதுமை கதிர்லாம் இருக்கு. அப்ப சீடர்கள் என்ன செய்யறாங்க? இந்த கோதுமை மணியெல்லாம் கொய்ந்து அவங்க சாப்பிடுறாங்க. ஓகே, அது ஓய்வு நாள், ஓய்வு நாள். உடனே பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநரும் கேள்வி கேட்கிறாங்க இயேசுட, என்ன உங்க சீடர்கள் பண்றாங்க தெரியுமா? ஓய்வு நாளை மீறிட்டாங்க. எப்படி? என்ன அவங்க இந்த கோதுமை மணியெல்லாம் சாப்பிட்றாங்களா? கதிர் இருந்து பறிச்சு சாப்பிட்றாங்களா? இது ஓய்வு நாள் இப்படி செய்யலாமா? உடனே பொறுமையா இயேசு பதில் சொல்றாரு, ஏங்க இப்படி கேட்குறீங்க செய்யறீங்க? சீடர்கிட்ட இல்ல, மறைநூல் அறிஞர்கிட்ட. தாவீதுடைய கூட இருந்தவங்க எல்லாம் செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஆலயத்திற்குள் நுழைஞ்சு அவங்க உண்ணக்கூடாத அந்த குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அப்பத்தெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்களே. அது இல்லாம குருக்கள் ஓய்வு நாள்ல அவங்க கடவுளுக்கு பலி செலுத்துறாங்க. அது கடவுள் மீறல் கிடையாதுங்க. ஓய்வு நாள் மீறது கிடையாது. பொறுமையா இயேசு அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. சரி, அதோட நிறுத்தினாங்களா? எப்படியாவது இயேசு எங்கேயாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அவங்க ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க. ஜெபாலயத்துக்கு வந்தாங்க ஓய்வு நாள். அப்ப இயேசுனை பார்த்தா ஒருத்தர் பார்த்தா ரொம்ப பரிதாபமான இல்லை, அவருடைய கை சூம்பி இருந்தது. சூம்பிய கையில் இருந்த ஒருத்தரை பார்த்து அவரு நான் குணமாக்கிட்டாரு ஓய்வு நாள்ல. அவங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல, வாக்குவாதம் பண்ணாங்க. இப்படி ஓய்வு நாளை குணமாக்கலாமா கேட்டாங்க. ஓய்வு நாளை போய் குணமாக்கலாமா? அப்ப இயேசு பொறுமையா பதில் சொன்னார், ஏப்பா உங்களுக்கு ஒரே ஒரு ஆடு, நிறைய ஆடு இல்ல, ஒரே ஒரு ஆடு இருக்கு, அது ஓய்வு நாள்ல ஒரு குழியில விழுந்துருச்சு, நீங்க அதை எடுக்காம விடுவீங்களா? அந்த ஆட்டை விட எவ்வளவு மேலானவர் பாருங்க. ஓய்வு நாள் இவருக்கு உதவி செய்யாதத ரொம்ப பெரிய பாவம். பொறுமையா அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. உடனே மத்தேயு என்ன செய்யறாரு? இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எடுத்து அங்க போடுறாரு. அது மத்தேயு 12வது அதிகாரம் 17-20 முடிய. மத்தேயு 12வது அதிகாரம் 17-20 முடிய. இந்த சம்பவத்துல இயேசுவோட வாழ்க்கையில சுட்டி காட்டிட்டு சொல்றாரு, இதுதான் ஏசாயா புக்ல இருக்கு. ஏசாயா ஆகமத்துல நம்ம படிச்சது. இதோ என் ஊழியன், இவருக்கு நான் ஆதரவு அளிப்பேன், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது, இவருக்குள் என் ஆவியை தங்குபடி செய்வேன். என்ன காரணம்? இவர் நீதியை அறிவிப்பார், சண்டை சச்சரவு இட மாட்டார். மத்தேயு அழகா சொல்லிட்டார். அது இவர் சண்டை சச்சரவு இட மாட்டார்,
கூக்குரலிட மாட்டார், தெருவில் அவருடைய குரல் எழுப்பவும் மாட்டார். இயேசுடைய வாழ்க்கை, அந்த கனிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இயேசுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கலாங்க. ஃபாதர், நாங்களும் தான் சில நேரம் எப்பவுமே ஒரு சார்ந்த குணம் இருக்கணுங்க. கிறிஸ்துவ வாழ்ந்த வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு. சரி, அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து பாருங்களேன், அருமையா இருக்கும். எங்கேயுமே அவர் ப்ரூவ் பண்ண மாட்டாரு. அதாவது நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு காட்டுறேன்னு தெரியுமா, அடிக்கடி இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம், நான் யாருன்னு காட்டுறேன். அவருக்கு அந்த சோதனை வந்துச்சு, அவருக்கு அந்த சோதனை வந்துச்சுங்க. சாத்தான் இயேசுவை பாலைவனத்துல சோதிச்ச போது சாத்தான் சொன்ன வார்த்தை பாருங்க. இந்த கல்ல அப்பமா மாற்றும் போது அவர் என்ன சொன்னாரு? சாத்தான் இயேசு விட்ட, நீ கடவுளின் மகனானால் இந்த கற்களை அப்பமா மாற்று. நீ கடவுளின், நீ ப்ரூவ் பண்ணு, நீ மாத்து, புதுமை செய்யு, கல் அப்பமா மாத்து, நீ ப்ரூவ் பண்ணு, நீ கடவுளுடைய மகன் ப்ரூவ் பண்ணு. நோ. அடுத்த விட்டார சாத்தான் விடல. இயேசுவை இந்த ஆலயத்துக்கு மேல கூட்டிட்டு போய், நீ மேல கீழே குதி, நீ கடவுளின் மகனானால் கீழே குதி, ஒண்ணுமே ஆகாது, வான தூதர் தாங்கிவாங்க. நீ கடவுளின் மகனானால் நீ ப்ரூவ் பண்ணுப்பா, நீ யாருன்னு காட்டுப்பா, மக்களுக்கு தெரியட்டும்பா. நோ, அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. அடிக்கடி அவரோட வாழ்க்கை கடைசி சிலுவையில தொங்கும் போது கூடங்க, அந்த படை வீரர்களும் பரிசேயர்களும் அவரை எப்படி பேசினாங்க இயேசுவை பார்த்து. சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, உயிர் விட போறார். நீ கடவுளின் மகனால கீழே இறங்கி வா, நீ கடவுளின் மகனால கீழே இறங்கி வாயா, நீ யாரும் காட்டியா? நோ, நான் காட்டணும் அவசியம் கிடையாது. சாந்த குணம், ஜென்டில்னஸ். அதாவது திருமுழுக்கு யோவான் ஒரு முறை இயேசுவை பத்தி சொல்வார், அருமையா சொல்வார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 36வது வசனத்துல, யோவான் நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 36வது வசனத்துல திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சொல்றது அருமையான வசனம். நமக்கு தெரியும், இது நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. அதாவது ஆட்டுக்குட்டியோட சுபாவத்தை அவர் சொல்றாரு, அந்த ஒரு பண்பை சொல்றாரு, அந்த சாந்த குணம். ஆட்டுக்குட்டி எங்கேயுமே யாருக்குமே சண்டை போடாது, சாந்த குணம், சண்டை சச்சரவு, சண்டைக்கெல்லாம் போகாது ஆட்டுக்குட்டி, சாந்த குணம், கனிவு. அந்த ஆட்டுக்குட்டி உள்ள அந்த சுபாவம் உள்ள அந்த கனிவு உள்ள அந்த இயேசுவின் மீதுதான், நன்றாக கவனிங்கள், அந்த இயேசுவின் மீதுதான் தூய ஆவியானவர் புறா வடிவத்தில் இறங்கி வந்தார். இட்ஸ் a gentle dove. புறா ரொம்ப கனிவுள்ள பறவை, சாந்த குணல பறவை. இந்த ஆட்டுக்குட்டியோட சுபாவம் இங்க இயேசு நிற்கிறாரு. புறா ஜென்டில் ஸ்பிரிட், டவ் தூய ஆவியானவர் புறா வடிவத்தில் வருகிறார். அது ஆட்டுக்குட்டி மேல புறா வர்ற மாதிரி அப்படியே இழுக்கும் பாருங்க. அந்த ஜென்டில் ஸ்பிரிட், அந்த சாந்த குணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, அந்த கனிவுள்ள உள்ளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் அப்படியே இழுக்கும் பாருங்க, ஒரு அட்ராக்ஷன். அதான் திருமுழுக்கு யோவான் சொன்ன, இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி. அந்த ஜென்டில் ஸ்பிரிட் அது எங்கெல்லாம் இருக்கோ அங்க தூய ஆவியானவர், ஜென்டில் ஸ்பிரிட், கனிவுள்ள ஆவியானவர், சாந்த குணம் உள்ளவர். அவரை போட்டி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சண்டெல்லாம் போட மாட்டாரு. அவர் ஜென்டலா அப்படி இறங்கி வந்தார். அந்த குணம் அவருக்கு ரெண்டு அப்படியே அட்ராக்ட் ஆகும். இதாங்க இயேசுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்க வேண்டியது. இதோ ஊழியன், இவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், இவரால் நெஞ்சம் பூரிப்படுகிறது, இவருக்குள் என் ஆவியை தங்கும்படி செய்வேன். அதாவது வந்துட்டு போறதெல்லாம் கிடையாது, தங்கும்படி செய்வேன். ஏன்? இவர் சண்டை சச்சரவு விட மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தெருவில் தம்முடைய குரலை எழுப்ப மாட்டார். ஆஹா, அவருடைய வாழ்க்கைய பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையை தியானிக்க இந்த பண்பு அப்படியே ஆவியா நமக்குள்ள கொண்டு வருவார் பாருங்க. அவருடைய எல்லா கட்டத்திலையும் ஒரு முறை பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள்கிட்ட பார்த்து, மக்கள் இவர் மெஸ்ஸியா நம்பிட்டாங்க, இயேசுதான் மெஸ்ஸியானது மக்கள் நம்பிட்டாங்க. உடனே மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்கள்கிட்ட போய், இவர் எப்படியா மெஸ்ஸியாவா இருப்பாரு, மெஸ்ஸியா எங்கிருந்து வருவாருன்னு எங்களுக்கு தெரியாதா? மெஸ்ஸியா பெத்லகேம்ல தாயா வருவாரு,
ஆனா இவர் எங்கிருந்து வந்தாரு? இவர் நஸ்ரேத்தூர்ல இருந்து வர்றாரு. நஸ்ரேத்தூர்ல இருந்து மெஸ்ஸியா வரமாட்டாரையா? மெஸ்ஸியா வந்து பெத்லகேம் தான் வருவார். ஆனா இயேசு ஏதாவது சொன்னாரே இல்ல. நீங்க ஒண்ணு அவர் இயேசு அவங்கள்ட்ட போய், இங்க பாருயா, உங்களுக்கு தெரியாது, நான் பிறந்ததெல்லாம் பெத்லகேம், நான் வளர்ந்ததாயா நஸ்ரேத்து, ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. சரி, நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல சம்பவம் வருது. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்துல அந்த சம்பவம் வருது. நான் பெத்லகேம் தான் பிறந்தேன், உங்களுக்கு தெரியாது, அங்க அகஸ்து சீசர் வந்து ஒரு கட்டளை பிறப்பித்தாரு. அப்போ எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க போனாங்க. அங்க நான் ஒரு மாட்டுக்கொட்டையில பிறந்த தாவீது ஊராகி பெத்லகேம் நான் பிறந்தேன், இதாங்க ப்ரூஃப், பாருங்க, சர்டிபிகேட் பாருங்க. நோ, சர்டிபிகேட் பாருங்க, ஒண்ணும் இல்ல. சரி, நான் மெஸ்ஸியா இல்ல நீங்க நம்புறீங்களா? நாம இல்ல. மெஸ்ஸியா நம்புறீங்களா? சரி. நான் நஸ்ரேத் வந்தேன். சரி, ஓகே. நான் யாருக்கும் சண்டைக்கு போக மாட்டேன், நான் யாருன்னு காட்டிக்க மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இன்று முதல் இந்த செய்தியை கேட்கிற இன்று முதல் இந்த பண்பு நமக்குள்ள வரும். நான் யாருன்னு என் மக்கள் மத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ண தேவையில்லை. கடவுள் எனக்கு சாட்சி கொடுப்பார், அது போதும். என் தந்தை எனக்கு சாட்சி தருவார், அது போதும். யாரோட சாட்சி எனக்கு தேவையில்லைன்னு இயேசு சொன்னார். யாரும் காட்ட தேவையில்லை. இது பழைய ஏற்பாட்டுல கூட ஆபிரகாமோட வாழ்க்கை நம்ம பார்த்தோங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். லோத்தோடைய ஆடு மேய்ப்பர்கள், ஆடு மாடு மேய்ப்பர்களும் ஆபிரகாமுடைய கால்நடை மேய்ப்பர்களுக்கு இடையே தகராறு வந்துச்சு. உடனே ஆபிரகாம் லோத்தை பார்த்து என்ன சொன்னாரு? ஏய், இந்த நாடு முழுவதும் உன் கண் முன்னாடி இருக்குப்பா, நீ எந்த பக்கம்னா போய்க்கோ, உனக்கு பிடிச்ச இடத்துல எடுத்துக்கோ, நம்ம கூட சண்டை வேண்டாம்ப்பா, நல்லதில்லை. உனக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ நீ அள்ளிக்கப்போ. நீ இடது பக்கம் போனா வலது பக்கம் போய்க்கிறேன், இல்ல நீ வலது பக்கம் தான் போகணுங்கிறியா, சரி போ, நான் இடது பக்கம் போறேன், எனக்கு மிச்சம் மீதி எனக்கு போதும்பா. அது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய வாழ்க்கையில இதை பார்க்கலாங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு முறை ஈசாக்கும் அவர் குடும்பத்தினும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல பஞ்சம். உடனே பொழைப்பதற்காக இங்க வந்துட்டாங்க. இங்க தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் ஒரு காலத்துல தோண்டின அந்த கிணற மூடி இருந்துச்சு. உடனே அந்த கிணற தோண்டினாங்க, தண்ணி வந்துச்சு. அந்த ஊருக்கு அது வரைக்கும் ஊருக்காரங்க ஒன்றும் பேசல. அந்த கிணறுல தண்ணி வந்த உடனே அவன் பார்த்தாங்க இல்லையோ, அவங்க ஊருக்காரங்க வந்து, இங்கேயோ இது எங்களுக்கு சொந்தமானது, இங்க இடத்த காலி போட, இது எங்களுக்கு சொந்தமான இடத்த காலி போன. ஈசாக்கு ஒண்ணுமே சண்டைக்கு போல, ஒண்ணு போல இடத்த காலி பண்ணிட்டான். வேற இடத்துல போய் 2வது முறையா ஒரு கிணறை தோண்டினார். அங்க தண்ணி வர வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அங்க அந்த கிணறு தண்ணி வந்த உடனே ஊருக்காரங்க வந்துட்டாங்க, யோ இது எங்களுக்கு சொந்தமான கிணறு, நீ எப்படி இங்க வரலாம்? ஈசாக்கு சண்டைக்கே போல, இடத்த காலி பண்ணிட்டார். வேற இடத்துல தண்ணி ரொம்ப முக்கியங்க, வாழ்க்கைக்கு தண்ணி முக்கியம். வேற இடத்துல போய் இன்னொரு கிணறு தோண்டினாரு, தண்ணி வந்துச்சு. யாரும் உரிமை கொண்டாட வரல, அதை சொந்தமாக்கிட்டாரு. கடவுள் அவரை நிறைவா ஆசீர்வதிச்சாரு, அவருடைய எல்லையை விரிவுபடுத்தினார். இது எங்க வாசிக்கலாம்னா, தொடக்க நூல், தி புக் ஆஃப் ஜெனசிஸ் 26வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 முடிய நம்ம வாசிக்கலாம். தொடக்க நூல் 26வது அதிகாரம் வசனங்கள் 18 22 முடிய நம்ம வாசிச்சோம்னா, நம்ம ஈசாக்குடைய அருமையான அந்த கனவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது இயேசுடைய வாழ்க்கையில அருமையா நம்ம பார்த்து சிந்திச்சோம். நம்மளே, ஆனா இன்னைக்கு நம்ம என்னத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? எங்க பார்த்தாலும் போட்டி, பொறாமை, சண்டை, போராட்டம். குடும்பத்துல மாமியார், மருமகள், கணவன், மனைவியர் நீதிமன்றது போறது, கேஸ் ஃபைல் பண்றது, சண்டை போடுறது, நம்ம பார்க்கிறோம் இல்லையா? உரிமை இல்ல, அவங்க எங்களுக்கு சம்பளம் உயர்வா கேளுங்க, விலைவாசி ஏறி இருக்கு சார், கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்த, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, கொஞ்சம் அதிகமா கொடுங்க, கேளுங்க. சண்டைக்கு போக வேணாம், அது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. போராட்டம், உண்ணாவிரதம் ஒன்னும் தேவையில்லைங்க. நமக்கு கடவுள் நம்ம அப்பா என்ன கொடுக்குமோ அதை கொடுப்பார், தேவையான கண்டிப்பா கொடுப்பாருங்க. யார்கிட்ட நம்ம சண்டைக்கு போக தேவையில்லை. ஆனா கேட்கலாம், இல்ல நம்ம பேசாம இருக்க தேவையில்லை. நம்ம அடிக்கிறாங்க, குத்துறாங்க, பேசாம இருக்காதீங்க, கேளுங்க. ஏங்க என்ன அடிக்கிறீங்க? எதுக்கா? இயேசு கேட்டாரு. இயேசு ஒரு முறை கணத்துல அரைஞ்சாங்க. இயேசு கேட்டாரு, நான் என்ன தப்பு பண்ண நீங்க சொல்லுங்க, ஏன் நீங்க அடிக்கிறீங்க கேட்டாரு. ஆனா பழி வாங்க போல, ரிவெஞ்ச் எடுக்கல. சாந்தமா, ஏங்க என்ன அடிக்கிறீங்க, என்ன தப்புன்னு அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடிச்சாங்க.
அந்த சாந்த குணம், அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் யாருங்க? எங்குமே அவர் போராட்டத்துக்கோ சண்டைக்கோ போலங்க. இது என்னுடைய உரிமை. உரிமைன்னு சொன்ன வார்த்தைக்கு உரிமையாளர் இயேசு மட்டும்தாங்க. உரிமை என்ற வார்த்தைக்கு உரிமையாளர் இயேசு மட்டும்தாங்க இந்த பூமியில, வேற யாருக்கும் கிடையாதுங்க. எப்படி பாருங்க சொல்லலாம்? நமக்கு என்னங்க நம்ம சொந்தமா உண்டாக்குனது என்னங்க? நம்ம சொந்தமா படைச்சது என்னங்க? எல்லாம் கடவுள் நமக்கு காட்டிய இரக்கங்க. எல்லாம் கடவுள். நமக்கு இருக்கிற உடல் நலம், சொத்து, பணம், பேங்க் அக்கவுண்ட், குடும்பம், மனைவி, மக்கள், கணவர், பெற்றோர், எல்லாம், வீடு, எல்லாமே கடவுள் நமக்கு மீது காட்டிய இரக்கம். உரிமை, என்னத்த உரிமை கொண்டாடுறது? இரக்கம் என்று சொல்வதை விட பச்சையா சொல்ல போனா கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சைங்க. அதுதான் அருமையான வார்த்தை. இது இரக்கம் என்று சொல்வதை விட கடவுள் நமக்கு கொடுத்த பிச்சை. இதுல போய் நம்ம உரிமை கொண்டாடுறோமா? இது நம்ம பெருமை, என்ன பெருமை இருக்கிறது? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் படிச்சு பார்த்தா இந்த ஒரு பொருள் அங்க வருகிறது, இந்த செய்தி அங்க வருகிறது. அது சுருக்கமா சொல்ல போனா இதுதான், உங்களுக்கு சொந்தமானது என்ன இருக்கிறது? ஏதாவது இருக்கா? எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் ஏன் நீங்க பெருமை பாராட்டுறீங்க? அங்க இருக்க அருமையா இருக்கு. இது என்னுடையது, இது நான் சம்பாதிச்சது, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, இது என்னத்த என்ன? அன்பார்களே, உரிமை என்ற வார்த்தைக்கு உரிமையாளர் இயேசு மட்டும்தான். அவர் தாங்க உரிமை. அதாவது அவருக்கு மட்டும் எல்லாத்துலயும் உரிமை. அவர் தந்தையாம் கடவுளுக்கு சமமானவருங்க. அங்க பாருங்க, அதவா கடவுள் தந்தையாம் கடவுளுக்கு சமமா, ஈக்குவல் டு த ஃபாதர். எந்த விதத்திலையும் அவர் சின்னது கிடையாது, ஈக்குவல், சமமானவர். அவர் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் அந்த உரிமையை விட்டு தம்மையே வெறுமையாக்கினார். அந்த உரிமையை விட்டு தம்மையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார், வெறுமையாக்கினார். 33 ஆண்டுகள் நாம் எப்படி வாழணும் அவர் காட்டினார். ஒன்னொரு போராடல. எப்படியெல்லாம் அவரை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அவமானம் பண்ணாங்க, நிந்தை, அவமானம் எல்லாம். ஆனா கடைசியில அவர் தாங்க ஜெயிச்சாரு. இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரியும் அவர் யாருன்னு. அன்றைக்கு அவர் ப்ரூவ் பண்ணல, இன்னைக்கு நமக்கு தெரியும் அவர் யாருன்னு. சகல வல்லமை உள்ள கடவுள், ஆற்றல் உள்ள கடவுள். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன கடவுள். மீக்னஸ், ஜென்டில்னஸ், அதுதாங்க ஜெயிக்கும். போராட்டம் ஜெயிக்காதுங்க, போராட்டம் ஜெயிக்காது. அன்பாதவர்களே, இந்த ஒரு பண்பு கிறிஸ்தவ வாழ்வுல ரொம்ப முக்கியமானது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய பங்கு தளத்திலும், அன்பிய தளத்திலும் இந்த ஒரு பண்பு ரொம்ப முக்கியமா இன்றைக்கு தேவைப்படுது. இது இல்லாதனால இன்னைக்கு திருச்சபையில எவ்வளோ பிரச்சனைகள். நான் யாருன்னு காட்டுறேன். என்னோட உரிமை என்னன்னு தெரியுமா? உரிமைக்காக போராடுறது, உரிமைக்காக போராட்டம். கேளுங்க, பரவாயில்ல, ஏன் போராட்டம்? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் ஜெபிப்போம். தூய ஆவியானவர் இந்த அற்புதமான இந்த பண்பு எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த அந்த பண்பு எங்களுக்கு தாங்க. அதுதாங்க எங்களுக்கு வல்லமை. ஆவியானவர், அது எங்களுக்கு பவர். அது இதுதான் ஜெயிக்கும். அதுக்காக ஆவியானவரே எங்களுக்கு செயல்படுங்க. தூய ஆவியானவரே, நீங்க இயேசுவின் மீது செயல்பட்டது போல எங்கள் மீதும் செயல்படுங்க, எங்களுடைய உள்ளத்துல செயல்படுங்க. அந்த உள்ளத்தை எங்களுக்கு இன்றைக்கே தாங்க. இல்லைன்னா எங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்வு எங்களால வாழ முடியாது. கஷ்டம் இல்லை, வாழவே முடியாது. எங்களுக்கு எங்க போனாலும் கோபம், எரிச்சல், போராட்டம், ப்ரூவ் பண்றது, நான் யாரும் காட்டுற இந்த ஒரு எண்ணம், இந்த சிந்தனை தான் எங்களுக்குள்ள எப்பவுமே வருது. இதுல நாங்கள் வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், இதை ஓவர் கம் பண்ணும். நீங்க எங்களை பலப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க என்று ஒரு ஏக்கத்தோடு, அது ஒரு ஆர்வத்தோடு நம்ம கேட்டோம்னா நிச்சயமா இந்த தியானத்துல இன்றைக்கே ஆவியானவர் நமக்கு அந்த பண்பை கொண்டு தருவாருங்க. என்ன காரணம்? ஒரே காரணம், ஏன்னா இதுவே தகுந்த காலம்.